இவ்வளோ பிரச்சனையில ஒரு புது பழக்கம் ஏற்படுது. அவருக்கு குழந்தை இருக்குன்னு பழக ஆரம்பிச்சப்பறம் தெரிய வருது. அதனால விலகி வரீங்க. ஆமா மேம். நான் வேலைக்கு போனா மட்டும் தான் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். என் அம்மாவோட சம்பாத்தியத்த மட்டும் வச்சு என்னால சமாளிக்க முடியாது. எல்லாத்துலயுமே எனக்கு டார்கெட் வந்து என் பசங்க தான். என் பசங்கள தான் அடிக்கடிக்கு சரி. புடுங்கி புடுங்கி வச்சுப்பாரு. இந்த விஷயத்துல நீங்க இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என்ன எனக்கு என் பண்ணலாம்? பசங்க வேணும். எனக்கு அவர் வேண்டாம். பசங்க ம். உங்ககிட்ட தானம்மா இருக்கு. என்கிட்ட தான் மேம் இருக்கு. ஆனா வேணும் வேணும்னு நீங்க வந்துட்டு என்னைக்குமே இருக்காரு. விட்டுட்டு போனது இல்லையே! பசங்கள கூட்டிட்டு தானே போயிருக்கீங்க. கூட்டு போனேன் மேம். மறுபடியும் நான் இங்க தானே வந்து வாழ்றேன். இப்போ உங்க சொந்தக்காரங்க யாராவது வந்திருக்காங்களா இங்க? எனக்கு ரிலேட்டிவா என் அக்கா வந்திருக்கா. கூப்பிடலாமா அக்கா? கூப்பிடலாம். இவ கல்யாணம் ஆன வாழ்க்கை எல்லாத்தையுமே சொன்னா, அது எல்லாமே உண்மைதாங்கம்மா. ஆ. அதுக்கப்புறம் இப்போ ரொம்பவே ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அவருக்கு. சரி. அந்த சின்ன ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கைய விட, இப்போ ரொம்ப சைக்கோவோட ரொம்ப மோசமா இவ எப்படி ஓப்பனா சொல்லலைங்க மேம். ஒரு மச்சினிச்சி வந்து ஒரு குழந்தை மாரி பார்க்கணும். அப்படியாப்பட்ட ஒரு குழந்தை மாரி பார்க்க வேண்டிய இடத்துலயே, பப்ளிக்கா நின்னு ரோட்ல நின்னு கழட்டி காட்டியிருக்கான் மேம் அவன். நான் மேம் இன்னும் பக்கத்து கேட்டா ஊரு. அடிக்கடிக்கு நான் ஊருக்கு தான் போவேனே. நான் மலையனூர் கோயிலுக்கு போறதெல்லாம் வச்சு தான் இவரு என்ன இன்னும் தப்பா பேச சனிக்கிழமை ஆரம்பிச்சாரு. ஏதோ மாசம் ஒரு டைம் ஊருக்கு போனா 2 மாசத்துக்கு ஒரு முறை ஊருக்கு போனாலும் இல்ல வாரத்துக்கு ஒரு திருவிழா டைம்ல ஊருக்கு போனாலும் நீ அவனை பார்க்க போற இவனை பார்க்க போற அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஊருக்கு போறது ரொம்ப பிடிக்கும். ஊர்ல இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். இந்த திருவிழா டைம்லாம் வந்து இந்த டிராமான்னு ஒன்று வைப்பாங்க மேம். இந்த நாடகம் ஆட்டம் ஆடுறதுன்னு அதை போய் நின்று பார்த்து ரசிச்சு சரி அவங்களுடைய ஒரு ஃபேனாகி அவங்களோட நின்று ஒரு போட்டோ எடுத்தா கூட நீ அவனை வச்சிட்டு இருக்க சந்தேகம். அப்படின்னு ஒரு கொச்ச வார்த்தையில பேசுறாங்க மேம். தெருக்கூத்து அதெல்லாம் காது வேடிக்கை பாரு. இப்ப அந்த பேசின ரெக்கார்டு எல்லாமே என்னுடைய மொபைல்ல இருக்கு. அதெல்லாம் சரி இங்க இவன் இவ்வளவு சொல்றாங்க இல்லைங்க மேம். இவன் இன்னொருத்தனோட பேசிட்டு இருக்கானு. நீ ஒழுங்கா இருந்தா ஏன் அவளை போய் தேடிட்டு போற? நீ காட்டாத பாசத்தை இன்னொருத்தன் காட்டுறதுன்னா அந்த பாசத்தை தானே ஏங்கி போறாவ. நெருங்கிய தோழி இவங்க. அதாவது சகோதரி மாதிரி உங்களோட தூரத்து சொந்தம். அப்படி இருக்கப்ப இவங்க ஒரு முடிவை சொல்றாங்க. குழந்தைங்க போதும், கணவன் வேண்டான்னு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? மேம் அவ வாழ்றது அந்த குழந்தைக்காக மட்டும்தான். சேர்த்து வைக்கலாமா வேண்டாம் நீங்க சொல்லுங்க. சேர்த்து வச்சா அவன் கண்டிப்பா நல்லபடியா வாழ்வான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க மேம். ஏன்னா நான் எவ்வளவோ நானும் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு பெத்தவ கூட அந்த அளவுக்கு அலையல மேம். அவளே கேளுங்க. கோவில் குளத்துக்கெல்லாம் நான் கூட்டிட்டு போயிட்டு அழிஞ்சு எத்தனையோ கோவில் பூசாரி கையிலெல்லாம் கேட்டு இவங்களுக்கு நல்ல காலம் எப்போ வரும், நல்ல நேரம் எப்போ வரும், எப்போ கூட சேர்ந்து வாழ்வாங்க அப்படியெல்லாம் நான் சொல்லி நான் அலைஞ்சிருக்கேன். ராவும் பகலும் சோறு தண்ணி இல்லாமலாம் அலைஞ்சிருக்கேன் மேம் நான். எனக்கு என்ன மேம் என் குடும்பம் இருக்கு, என் பிள்ளைங்க இருக்கு, நான் எனக்கு அது என்ன பார்க்கணும். இதுக்கெல்லாம் நான் மேம் நான் தலையிட்டு உட்காந்துருக்கணும். ஒரு பிள்ளைடைய வாழ்க்கை வீணா போகக்கூடாதுன்ற ஒரே கண்ணியான நானும் ஒரு பொண்ணு வச்சிருக்கேங்க மேம். சேர்ந்து நல்லபடியாக வாழ்ந்தா போதுன்ற ஒரு காரணத்துக்கு மட்டும்தான் மேம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். அந்த மேடை நாடகம்லாம் பார்க்க போவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ அவங்க கூட போவாங்க, ஒரு தோழி போவாங்கன்னு. அது நீங்க தானே? ஆமாங்க மேம். நீங்க 2 பேர் தான் போவீங்க. அதே ஊர்லயே திருவிழாக்கு நாங்கள் இவங்க மாமியார் வீட்டுக்கு திருவிழாக்கு ஒரே ஆட்டோக்காரர் தான் அழிச்சிட்டு போவீங்களாமே, அது யாரு?